பண்ணையார் தான் நன்றி உரை. ஒழுங்கா நன்றி உரை சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். கொஞ்சம் கூடுதலா பேசலான்ட்டு துறவி பேச்சை கேட்டேன். நிலையாமை பற்றி எல்லாம் என்னமா பேசியிருக்கிறாரு. இவர் பேச்சை கேட்டவுடன் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு அப்படியே துறவியோடையே போயிடலான்னு எனக்கு தோணுது. எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே துறவியோடையே போயிடலான்னு தோணுது. துறவி அவனை பார்த்து விட்டு சரி வா அப்படிங்கிறாரு. என்னது வரணுமா அப்படின்னு. வா, ஒன்று பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே பண்ணையார் சொல்றாரு, இல்ல அது உடனே எப்படிங்க வர முடியும், பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், வீட்டுல எல்லாம் கொஞ்சம் ஒன்றும் செட்டில் ஆகல, பையன் படிப்பு கிடிக்க முடிச்சட்டும், அப்புறம் வந்துடுறேன், அப்புறம் எனக்கு என்ன இருக்கு வாழ்க்கையில, உங்களோட வந்துடுறேன் சேவைக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சுட்டு திரும்ப துறவி அந்த ஊருக்கு வர்றாரு. இவன் வீட்டுக்கு வந்துட்டாரு. பண்ணையார் மறந்துட்டான் அதை. பையன் படிச்செல்லாம் முடிச்சுட்டான், வேலைக்கு போயிட்டு இருக்கான். பண்ணையாரை பார்த்து துறவி சொல்றார், பையன் வேலைக்கு போயிட்டானா அப்படின்னா. வேலைக்கெல்லாம் போயிட்டானே அப்படின்னு. பிறகு வந்து விடு அப்படிங்கிறாரு. எங்க அப்படின்னு. நீ தான் சொல்லியிருந்திய அப்படின்னு. ஏன் சாமி, என்ன அப்படியேவா வர முடியும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரு இதெல்லாம் இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா என் பொறுப்பை விட்டுட்டு அப்படின்னு. சரி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா, கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். திரும்பவும் வர்றாரு. திரும்பவும் வருகிற போது கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. திரும்ப கூப்பிடுற, வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க, பேரப்புள்ள. கரெக்டா சொல்றாங்க. சரி அப்படின்னு போயிட்டார். திரும்ப வரார். பேரப்புள்ள விளையாண்டுகிட்டு இருக்கிறார். சரி அப்படின்னு உள்ளுக்கு நுழைகிறார். பண்ணையார காணோம். படத்துல இருக்கிறார். ஊதுபத்தி எல்லாம் கொளுத்தி மாலையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. துறவி பார்க்கிறார். ஓ அப்படின்னு சொல்லி மகனெல்லாம் பார்த்துட்டு அப்படி வெளியில வருகிறார். சாமி அப்படின்னு ஒரு குரல். என்ன தெரியலையா அப்படின்னு திரும்பி பார்த்தால் ஒரு நாய். பண்ணையார் தான் அடுத்த பிறப்பு இருக்கிறாரு. செத்துட்டேன் சாமி, அடுத்த பிறப்பு நான் தான் சாமி அப்படின்னு. சரி வா, இப்பயாவது வா அப்படின்னு சங்கிலியை பிடிக்கிறாரு. வேண்டாம் சாமி, நான் செத்த பிறகு என் பொண்டாட்டி கூறுகட்ட சிரிக்கி அவளுக்கு எதுவுமே தெரியல, மருமகளா ஊதாரியா இருக்கிறா, வேலைக்காரங்க எல்லாம் திருடிக்கிட்டு போறாங்க, வீட்டை திறந்து வச்சுக்கிட்டு போயிடுறாங்க, பார்த்து பார்த்து சேர்த்த சொத்து ஒன்றும் முடியல சாமி. அதனால சாமி இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டீங்கன்னா, நாயே நீ ஒரு நாளும் விட்டுட்டு வரமாட்டாய், ஒரு நாளும் விட்டுட்டு வரமாட்டாய்.